மனிதன் பறவை போல பறக்கவும் மீனைப் போல நீந்தவும் கற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் ஒரு மனிதனைப் போல நடக்கவும் வாழவும் மறந்துவிட்டான். ஆமை எங்கு ஊர்ந்து சென்றாலும் அது மணலில் ஒரு தடயத்தை விட்டு செல்கிறது. அதைப்போல நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன் ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல முயற்சிக்க வேண்டும் என்று இன்று சென்னைக்கு வந்த மாதா அமிர்தானந்தமயி அவர்கள் மக்களை சந்தித்து அருளாசி வழங்கிய போது இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் நமது கடையர் செய்தி பிரிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி நாம் பார்க்க போகிறோம். தண்டனைக்கு பயப்படுவதால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை மீறாமல் இருக்க முயற்சிக்கிறோம். தர்மம் என்ற சட்டத்தை மீறுவதும் விளைவுகளை ஏற்படுத்தும் என சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாதா அமிர்தானந்தமயி அவர்கள் மக்களை சந்தித்து அருளாசி தந்து வருகிறார். 5 ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பின் தென் மாநில சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மாதா அமிர்தமயி சென்னைக்கு வருகை புரிந்திருந்திருக்கிறார். அவர் விருகம்பாக்கத்தில் 1990ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பிரம்மஸ்தான ஆலயத்தில் 35வது மகோற்சவத்தில் பங்கேற்ற அவர் பக்தர்களுக்கு அருளாசி கொடுத்து இங்கு இதயங்களின் ஒற்றுமையை காண முடிகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான ஒரு குறுகிய இடைவெளியை வாழ்க்கை நம் செயல்களை நல்லதாக்க இருக்கும்போதுதான் வாழ்க்கை அர்த்தமாக உள்ளதாகிறது என்று சொல்லியிருக்கிறார். 3 விஷயங்களில் மனிதகுலத்தை வளர்க்க தூண்டுகிறது. அது கூட்டுறவு, தோழமை மற்றும் ஒற்றுமை. சக மனிதர்களுடன் ஒத்துழைத்து இயற்கையுடன் கூட்டுறவாக இருந்து இறைவனுடன் இணக்கமாக வாழ வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். மனிதகுலம் பல தலைமுறைகளாக இயற்கையை துன்புறுத்துகிறது. இயற்கை மனிதகுலத்தை மன்னித்து வருகிறது. ஆனால் இது இனி தொடராது. இயற்கை அன்னையின் சக்தியை நாம் மறந்துவிட்டோம். 3 விஷயங்களில் மனிதகுலத்தை வளர்க்க தூண்டுகிறது. அது என்ன 3 விஷயங்களில் மனிதகுலத்தை வளர்க்க தூண்டுகிறது பார்த்தோம் என்று சொன்னால், அது கூட்டுறவு, தோழமை மற்றும் ஒற்றுமை. சக மனிதர்களுடன் ஒத்துழைத்து இயற்கையுடன் கூட்டு உறவாக இருந்து இறைவனுடன் இணக்கமாக வாழ வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மாதா அமிர்தமயி அவர்கள் இன்று சென்னைக்கு வந்திருந்த போது பேசியிருக்கிறார். மேலும் அவர் மனிதகுலம் பல தலைமுறைகளாக இயற்கையை துன்புறுத்துகிறது. இயற்கை மனிதகுலத்தை மன்னித்து வருகிறது. ஆனால் இது இனி தொடராது. இயற்கை அன்னையின் சக்தியை நாம் மறந்துவிட்டோம். எனவே இயற்கையிடம் பணிவுடன் தலைவணங்க கற்றுக்கொள்வோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் உள்ளன. உலகளாவிய சக்தியால் நமக்கு வழங்கப்பட்ட தெய்வீக சட்டத்தை நாம் தர்மம் என்று அழைக்கிறோம். தண்டனைக்கு பயப்படுவதனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை மீறாமல் இருக்க முயற்சிக்கிறோம். தர்ம சட்டத்தை மீறுவதும் விளைவுகளை ஏற்படுத்தும். பிரபஞ்சத்தின் சட்டமான தர்மத்தை மாற்றவோ திருத்தவோ முடியாது. மனிதன் பறவை போல பறக்கவும் மீனைப் போல நீந்தவும் கற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் ஒரு மனிதனைப் போல நடக்கவும் வாழவும் மறந்துவிட்டான். ஆமை எங்கு ஊர்ந்து சென்றாலும் அது மண்ணில் ஒரு தடயத்தை விட்டு செல்கிறது. அதைப்போல நாமும் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன் ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல முயற்சிக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கியிருக்கிறார்.